Morning everyone. This class is going to be about thrombolytics. So thrombolytics is something யாருக்கெல்லாம் த்ராம்பை இருக்கோ, அதாவது blood clots இருக்கோ அவங்களுக்கெல்லாம் கொடுக்குற ட்ரக் தான் thrombolytics. இதுக்கு அப்படின்னா இந்த த்ராம்பஸை பிரேக் பண்ணுறதுக்காக கொடுப்போம். ஸோ இதில் பார்க்கும்பொழுது ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ட்ரக்ஸ் அண்ட் செகண்ட் ஜென்ரேஷன் ட்ரக்ஸ்ன்னு ரெண்டு இருக்குது. ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ட்ரக்ஸில் ஸ்ட்ரெப்டோகைனீஸ் அண்ட் யூரோகைனீஸ் வரும். செகண்ட் ஜென்ரேஷன் ட்ரக்ஸில் பார்க்கும்பொழுது ஆல்டிப்ளேஸ், டியூட்டிப்ளேஸ், ரெட்டிப்ளேஸ், டெனாக்டிப்ளேஸ், அனெஸ்ட்ரிப்ளேஸ் அப்படிங்கிற ட்ரக்ஸ் இருக்குது. ஸோ இந்த ட்ரக்ஸோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தா, இட் ஆக்டிவேட்ஸ் டிஷ்யூ பிளாஸ்மினோஜன் ஆக்டிவேட்டர். இந்த டிஷ்யூ பிளாஸ்மினோஜன் ஆக்டிவேட்டர் ஆக்டிவேட் ஆகிறதுனால பிளாஸ்மினோஜன் கெட்ஸ் கன்வெர்ட்ஸ் இன்டு பிளாஸ்மின். ஸோ இப்போ இந்த பிளாஸ்மின் என்ன பண்ணும் அப்படின்னா, இட் பிரேக் டவுன்ஸ் தி ஃபைப்ரின். ஸோ ஒன்ஸ் ஃபைப்ரின் பிரேக் டவுன் ஆனாலே போதும், அந்த கிளாட் ஈஸியாக ரிலீஸ் ஆகிடும். ஸோ திஸ் காசஸ் ஃபைப்ரினோலைட்டிக் ஆக்ஷன். ஓகே, ஸோ இப்போ இதில் ஸ்ட்ரெப்டோகைனேஸ்ன்னு பார்க்கும்பொழுது ஸ்ட்ரெப்டோகைனேஸ் ஜென்ரலி ஸ்ட்ரெப்டோகாக்கை பாக்டீரியா கிட்டேருந்து அட்டைன் ஆகிற ட்ரக். ஸோ இது யாருக்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா, மோஸ்ட் காமனாக இந்த ட்ரக்கை வந்து டெஸ்ட் டோஸில் கொடுப்பாங்க. அந்த டெஸ்ட் டோஸில் அக்செப்ட் ஆனால் மட்டும்தான் இதை ஃபர்தராக இதை கொடுக்க முடியும். ஓகே, ஸோ இதில் பார்க்கும்பொழுது ஆல்ரெடி ஸ்ட்ரெப்டோகாக்கல் இன்ஃபெக்ஷன் இருக்கவங்களுக்கு இதை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா, அந்த ஸ்ட்ரெப்டோகாக்கைக்கு அகெயின்ஸ்டாக நம்ம பாடியில் இருக்க அந்த ஆன்டிபாடிஸ் இந்த ட்ரக்கை வந்து ஆட்டோமேட்டிக்காக கில் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடும். அதாவது இந்த ட்ரக்குக்கான யூஸ் இல்லாமல் பண்ணிவிடும். இல்லை இது வரைக்கும் ஸ்ட்ரெப்டோகாக்கல் இன்ஃபெக்ஷனே வராதவங்களுக்கு நம்ம இதை அட்மினிஸ்டர் பண்ணுறோம் அப்படின்னா அவங்களுக்கு சம்டைம்ஸ் இதனால் அலர்ஜி வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இது எப்பயுமே டெஸ்ட் டோஸாக கொடுத்து அதை அக்செப்ட் ஆனால் மட்டுமே இதை ஃபர்தராக கொடுக்குற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ ஸ்ட்ரெப்டோகைனேஸ் நம்ம எவ்வளோ லோடிங் டோஸாக கொடுப்போம் அப்படின்னு பார்த்தா 2.5 lakh யூனிட் வந்து கொடுப்போம். இதோடைய பிராண்ட் நேம் என்ன அப்படின்னு பார்த்தா ஸ்ட்ரெப்டேஸ். அண்ட் யூரோகைனேஸ் இருக்குது. யூரோகைனேஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, கிட்னி செல்ஸே நம்மளோட ஓன் கிட்னி செல்ஸையே கல்ச்சர் பண்ணி உருவாக்குற ட்ரக் தான் யூரோகைனேஸ். ஸோ இதுக்குமே இதே மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் தான். ஸோ இது பிளாஸ்மினோஜனை பிளாஸ்மினாக கன்வெர்ட் பண்ண வைக்கிது பை ஆக்டிவேட்டிங் டிஷ்யூ பிளாஸ்மினோஜன் ஆக்டிவேட்டர். ஸோ பிளாஸ்மின் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், ஃபைப்ரினை பிரேக் டவுன் பண்ணி கிளாட்டை ரிலீஸ் பண்ணுது. அண்ட் இதோட பிராண்ட் நேம் வந்து யூரோகேன். இது நம்ம 3 lakh யூனிட்ஸ் வந்து கொடுப்போம். அண்ட் இதோடைய செகண்ட் ஜென்ரேஷன் ட்ரக்ஸ் பார்க்கும்பொழுது ஆல்டிப்ளேஸ், டியூட்டிப்ளேஸ், ரெட்டிப்ளேஸ், டெனாக்டிப்ளேஸ் இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தா ஹியூமன் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜியால் உருவாக்கப்பட்ட ட்ரக்ஸ். ஸோ இது எல்லாமே மோஸ்ட் காமன்லி ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ். ஸோ இதுக்கு எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ட்ரக்ஸை விட இதுக்கு அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் ரொம்ப கம்மி, அதே மாதிரி கொஞ்சம் அட்வான்டேஜஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ ஆல்டிப்ளேஸ் அண்ட் டியூட்டிப்ளேஸ் பார்க்கும்பொழுது 60 mg நம்ம கொடுக்கணும். இதோட லோடிங் டோஸ் ஓவர் 16 minutesக்கு ஸ்லோவாக, அதாவது இன்ஃப்யூஷன் ப்ராசஸில் கொடுக்கணும். ஒரு நிமிஷத்துக்கு 1 mg போகிற மாதிரி நம்ம கொடுக்கணும். அண்ட் இதோட பிராண்ட் நேம் வந்து என்ன அப்படின்னா ஆக்டிலேஸ். அண்ட் இதே டெனாக்டிப்ளேஸ் பார்க்கும்பொழுது நம்ம ஐவியில் கொடுப்போம் டெனாக்டிப்ளேஸ். ஸோ இது வந்து ஒரு லாங்கர் ஆக்டிங் ட்ரக். ஸோ டெனாக்டிப்ளேஸ் நம்ம கொடுக்கணும் அப்படின்னா 0.5 mg per kg அப்படிங்கிற கணக்கில் தான் கொடுக்கணும். அண்ட் இதோட பிராண்ட் நேம் எலாக்சம். அனெஸ்ட்ரிப்ளேஸுங்கிறது என்ன அப்படின்னா ஸ்ட்ரெப்டோகைனேஸோட ஒரு சின்ன டிரைவேட்டிவ் தான். பட் என்ன ஸ்ட்ரெப்டோகைனேஸில் இருக்க எந்த ஒரு டிஸ்அட்வான்டேஜஸும் இதில் அதிகமாக இல்லாத மாதிரி நம்ம ட்ரக்கை வந்து ரெடி பண்ணியிருக்கோம். அண்ட் எனாஸ்ட்ரிப்ளேஸ் வந்து 30 mg கொடுப்போம். ஓவர் 3 to 5 minutes ஸ்லோவாக ஐவியில் கொடுக்கணும். ஓகே, அண்ட் இதனால கூட சம்டைம்ஸ் அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதோட பிராண்ட் நேம் வந்து எமினேஸ். ஸோ இதெல்லாம் நம்ம யாருக்கு கொடுப்போம் அப்படின்னா, ஆல்ரெடி கிளாட் இருக்கவங்களுக்கு தான் நம்ம இந்த ட்ரக் கொடுப்போம். புதுசாக கிளாட் ஃபார்ம் ஆகக்கூடாது அப்படின்னா நம்ம அதுக்கு வந்து ஆன்டிகொயாகுலண்ட்டான ஹெப்பாரின் தான் கொடுக்கணும், ஃபைப்ரினோலைட்டிக்ஸ் கொடுக்கக்கூடாது. ஸோ இதோட யூசஸ் பார்க்கும்பொழுது மயோகார்டியல் இன்ஃபெக்ஷன், டீப் வெயின் த்ராம்போசிஸ், எம்பாலிசம் இருக்கவங்களுக்கு அவங்களுக்குலாம் இந்த ட்ரக்ஸ் வந்து நம்ம ப்ரிஃபர் பண்ணுவோம். இதோட அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது இதால் வந்து ப்ளீடிங் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இட் மே காஸ் ஹைப்போடென்ஷன் டு அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. யாருக்கெல்லாம் இது கொடுக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தா, சிவியர் ஹைப்பர் டென்ஷன் இருக்கவங்களுக்கு, ஸ்ட்ரோக் இருக்கவங்களுக்குலாம் நம்ம இதை ப்ரிஃபர் பண்ணக்கூடாது. தேங்க்யூ.